ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சென்னையில் அதிகாலையில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வடபழனி, ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, அனகாபுத்தூர், குரோம்பேட், வெள்ளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் நகர் முழுவதும் குளுமையான சூழல் காணப்பட்டது. இதேபோன்று சென்னை புறநகர் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெய்த மழையால் சாலையோரம் இருந்த மரம் வேரோடு சாய்ந்தது. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் கோவில்பட்டி ஸ்டாலின் காலனியில் இருந்த வேப்பமரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. இதனால் அந்த பகுதி வழியாக சென்ற மின்சார கம்பிகள், இணைய சேவை கேபிள்கள் சேதமடைந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சேலத்தில் மேட்டூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் சிரமமடைந்து வந்த பொதுமக்கள் திடீர் மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். மேட்டூர், கொளத்தூர், மேச்சேரி, நங்கவள்ளி, ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று தருமபுரி, பாப்பாரப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. நகரின் மையப்பகுதியில் பெய்த மழையால் திண்டுக்கல் ரயில் நிலைய தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கியது. இதன் காரணமாக அவ்வழித்தடத்தில் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டன. நகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். நிலக்கோட்டை, வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. சில தினங்களாக வெயிலின் தாக்கம் இருந்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று ஜெயமங்கலம், மேல்மங்கலம், வடுகப்பட்டி, லட்சுமிபுரம், கும்பக்கரை, சோத்துப்பாறை அணை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தொடர் மழையால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.